பொள்ளாச்சி அருகே உள்ள நவமலை ஆற்றில் திடீர் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் அப்பகுதியில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் தொடர்ந்து கனமழை பெய்து வருவதால் கோவை மாவட்டம் அப்பர், ஆழியார், காடல்பாறை நீர்பிடிப்பு பகுதிகளில் நீர்வரத்து அதிகரித்து வருகிறது. இதனால் நவமலை ஆற்றில் திடீர் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதால் அப்பகுதியில் உள்ள பாலம் தண்ணீரில் மூழ்கியது. இதனால் அப்பகுதியில் முற்றிலும் போக்குவரத்து துண்டிக்கப்பட்டது. தொடர்ந்து தண்ணீர் வரத்து அதிகமாக உள்ளதால் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் கண்காணித்து வருகின்றனர். அரசு பணத்தை கையாடல் செய்த வேளாண்மை துறையில் பணிபுரிந்த பெண் அதிகாரிக்கு நாகர்கோவில் நீதிமன்றம் 3 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து அதிரடி உத்தரவிட்டுள்ளது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் 2011ஆம் ஆண்டு இணை வேளாண்மை இயக்குநர் அலுவலகத்தில் வேளாண்மை அலுவலராக பணிபுரிந்தவர் நாகர்கோவிலை சேர்ந்த ஜாஸ்மின் லதா. இவர் நாகர்கோவிலில் இணை வேளாண்மை இயக்குநர் அலுவலகத்தில் வேளாண்மை அலுவலராக பணிபுரிந்தபோது அரசு பணத்தை கையாடல் செய்ததாக வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கு கன்னியாகுமரி மாவட்ட தலைமை குற்றவியல் நடுவர் நீதிமன்றத்தில் நடந்து வந்த நிலையில் நேற்று தீர்ப்பு வழங்கப்பட்டது. அதில் அரசு பணத்தை கையாடல் செய்த குற்றச்சாட்டின் கீழ் குற்றம் நிரூபிக்கப்பட்டு 3 ஆண்டுகள் சிறை தண்டனை தற்போது வழங்கப்பட்டுள்ளது. அபராத தொகை எவ்வளவு என்பதும் மற்றும் விவரங்கள் விரைவில் வெளியாகும் என உத்தரவிடப்பட்டுள்ளது. கூடலூரில் குடியிருப்பு பகுதிகளின் அருகே வாழைத் தோட்டத்திற்குள் புகுந்து காட்டு யானைகள் அட்டகாசம் செய்ததால் விவசாயிகள் அச்சமடைந்துள்ளனர். தேனி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலை அடிவார பகுதியில் உள்ள கூடலூர் நகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் ஏராளமான விவசாயிகள் வாழை, தென்னை, நெல் மற்றும் காய்கறிகளை விவசாயம் செய்து வருகின்றனர். இந்நிலையில் நேற்று இரவு 4 காட்டு யானைகள் இந்திரா நகர் குடியிருப்பு பகுதியின் அருகே உள்ள ஜீவகன் வாழைத் தோட்டத்திற்குள் புகுந்து 100க்கும் மேற்பட்ட வாழை மரங்களை சேதப்படுத்தி அட்டகாசம் செய்துவிட்டு சென்றுள்ளது. இதுகுறித்து அப்பகுதி விவசாயிகள் கூறுகையில், காட்டு யானைகள் அடிக்கடி குடியிருப்பு பகுதிகளில் உலா வருவதை கட்டுப்படுத்தி துரித நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தி பேசினார். மக்கள் சேவையுடன் அரசு அதிகாரிகள் பணியாற்ற வேண்டும் என மக்களுடன் முதல்வர் நிகழ்ச்சியில் செங்கல்பட்டு சார் ஆட்சியர் நாராயண சர்மா வலியுறுத்தியுள்ளார். செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கழுக்குன்றம் ஒன்றிய சதுரங்கப்பட்டினம் ஊராட்சியில் மக்களுடன் முதல்வர் திட்ட முகாம் மாவட்ட சார் ஆட்சியர் நாராயண சர்மா தலைமையில் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் சதுரங்கப்பட்டினம், மணமை, கடம்பக்குடி, குன்னத்தூர் உள்ளிட்ட ஊராட்சிகளில் உள்ள பொதுமக்கள் மகளிர் உரிமைத் தொகை, புதிய மின் இணைப்பு, வீட்டுமனை பட்டா என அனைத்து துறை சார்ந்த மக்களின் பிரச்சினைகளுக்கு தீர்வு காணும் வகையில் முகாம் அமைக்கப்பட்டது. பின்னர் முகாமில் பேசிய சார் ஆட்சியர் நாராயண சர்மா, மக்களுக்கு சேவை செய்யும் வகையில் பணிகளை செய்யுங்கள் எனவும், எந்த மனுவாக இருந்தாலும் அதை பெற்றுக்கொண்டு அவர்களுக்கு சரியான தீர்வை வழங்க வேண்டும் எனவும், பொதுமக்கள் வழங்கும் எந்த மனுவும் கிடப்பில் போடக்கூடாது என எச்சரித்து பேசினார். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.